ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் சிம்புதேவனோட டைரக்ஷனில் யோகி பாபுவோட நடிப்பில் ஒரு தமிழ் படமாக வெளிவந்திருக்க போட் இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்தோட கதைக்களம் பார்த்தீங்கன்னா 1943 நடக்குது. அந்த டைமில் செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துக்கிட்டு இருக்க டைமில் ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மேலே நிறையா குண்டு மலையை பொழியிறாங்க. அப்படி மெட்ராஸ்லேயும் ஒன் டைம் குண்டு போட்டுறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா படத்தோட ஹீரோவான யோகி பாபு அவங்க பாட்டியை கூட்டிகிட்டு ஒரு மெடிக்கல் கேம்ப் மாதிரி வந்துக்கிட்டு இருக்காரு. தன்னோட தம்பி பார்த்தீங்கன்னா சிறையில் இருக்காரு, அவரை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த டைமில் மெட்ராஸில் குண்டு போடுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் தெரிச்சு போட, ஸோ இவரும் வேறு வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டியை கூட்டிகிட்டு போட்டில் ஏறும்போது இவரோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் ஏறிடுறாங்க. ஸோ ஏறி நடுக்கடலுக்கு போயிட்டு இருக்கும்போது தான் இவருக்கு ஒரு விஷயமே தெரிய வருது, நம்மளோட சேர்த்து ஒரு தீவிரவாதியும் உள்ளே இருக்கான்னு சொல்லி தெரிய வர, இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன, அந்த தீவிரவாதினால யோகி பாபுக்கும் இல்லை போட்டில் இருக்கவங்களுக்கும் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு, அதுலேருந்து அவங்க தப்பிச்சாங்களா, கிளைமேக்ஸில் என்ன ஆச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படம் பார்த்தீங்கன்னா சிம்புதேவனோட படம். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கதைக்களங்களை தான் சூஸ் பண்ணுவார். அது இம்சை அரசன் 23 புலிகேசியாக இருக்கட்டும், அரையன் 305 கடவுளாக இருக்கட்டும், இல்லை இரும்புக்கோட்டை முரட்டசைகள்னு சொல்லிட்டு அவரோட கதைக்களமே பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படமும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு வித்தியாசமான கதையை தழுவி எடுத்தாலும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா போர்டுன்னு சொல்லிட்டு ஒரு நாவலில் இருந்தும் 12 ஆங்கிரி மேன்ற அந்த ஒரு படத்தில் இருந்து தான் இன்ஸ்பயர் ஆகி இந்த ஸ்டோரி எடுத்தோன்னு சொல்லிட்டு டைட்டில் கார்ட்லேயே போட்டிருக்காங்க. அதை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சாலும் 2 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த படம் பார்த்தீங்கன்னா லிட்ரலி என்னை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே போர் அடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 7-8 கேரக்டர் தான். அந்த போட்டுக்குள்ளே என்னென்ன நடக்குதுன்றத ஒரு சொல்லக்கூடிய ஒரு படமாக இருந்தாலும் 2 மணி நேரத்துக்கு அந்த போட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்களை காமிச்சு அதை ஹோல்ட் பண்ணி வைக்கணுன்றது பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம். நீங்கள் மற்ற படங்களை விட்டுருங்க, இந்த படத்துக்கு பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்காமல் ஒரு ஜென்ரலாக ஒரு போய் பார்க்குறோம் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா நிறைய கவர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி மாதிரி ஒரு படத்தை பார்க்கணுன்னு அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனில் போகாதீங்க. அதை தவிர நார்மல் எக்ஸ்பெக்டேஷனில் வச்சிங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா நிறையவே கவரும். படத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 கேரக்டராக இருந்தாலும் கொடுத்ததை பார்த்தீங்கன்னா எல்லாருமே டாப் நாச்சாக பண்ணியிருக்காங்க. யோகி பாபாவாக இருக்கட்டும், இல்லை சால்சா இருக்கட்டும், எம்எஸ் பாஸ்கர் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சின்னதாக லிட்டரில் ஒரு குறை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃபை சுவாரஸ்யமாக கொண்டு போயிட்டு செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் மேக்கிங்கில் பெட்டராக ட்ரை பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயம் நடந்தாலும் ஓவராக கருத்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த மட்டும் கிரிஞ்சான மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆனிச்சு. மற்றபடி ஓவரால் பேக்கேஜாக பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் கொடுத்த டைமுக்கு ஒர்த்தாக இருக்கும். பெரிய லெவலில் நீங்கள் எதிர்பார்ப்பு வைக்கலனாலும் கொடுத்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போர் அடிக்காமல் நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா போட்டுக்குள்ளே தான் மொத்த கதைக்களங்களும் நடக்கிறதா இருந்தாலும், அது கடலில் தான் நடக்கிறதா இருந்தாலும், சில இடங்களில் சிஜிஐ பண்ணாலும் அது சில இடங்களில் துண்டாக தெரியுது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மேக்கிங் வைஸ் நல்லாவே இருந்துச்சு. இதை தவிர டெக்னிக்கல் டீமை பொறுத்த வரைக்கும் சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், கர்நாடிக் மியூசிக்கில் ஒரு லோக்கல் சென்னை தமிழில் வச்சு ஒரு சாங்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதை தவிர பெருசாக எனக்கு குறை சொல்லணும்லாம் எதுவுமே தோணலைங்க. சிம்புதேவன் டைரக்ஷன் அப்படின்றப்ப அவர் புதுசாக எதாச்சும் இன்க்ளூட் பண்ணி தான் சொல்லுவார். ஸோ பெருசாக எதுவும் எனக்கு பொறுத்த வரைக்கும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. கொடுத்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்த்தபிளாக இருக்கும். பெருசு லெவலில் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வைக்காமல் சின்னதாக எக்ஸ்பெக்டேஷன் வச்சு போய் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா நிறையவே கவர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்த போட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது பேசிக்காக ஒரு சிம்புதேவன் படம். சிம்புதேவன் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாலே வித்தியாசமான கதைக்களங்களை தான் சூஸ் பண்ணுவார். அந்த மாதிரி இந்த படமும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான கதைக்களம். ஸோ அதுக்கு தகுந்த ஸ்க்ரீன் பிளேன்னு பார்த்தீங்கன்னா படம் நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. படத்தில் மொத்தமே ஒரு 8 கேரக்டர் தான், அதுவும் போட்டுக்குள்ளே தான் மொத்த கதையும் போகுதுன்றப்ப அதை ஆடியன்ஸ் ஹோல்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை பார்த்தீங்கன்னா சிம்புதேவன் நீட்டாகவே பண்ணியிருக்காரு. கொடுத்த ரோலை பார்த்தீங்கன்னா எல்லாருமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. அதை தவிர டெக்னிக்கல் டீமாக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், சிஜிஐ பார்த்தீங்கன்னா சில இடங்களில் துண்டாக தெரிஞ்சாலும் ஓகே, அந்த அளவுக்கு எதுவும் பெருசாக தெரியல. நம்ம பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது துண்டாக தெரிஞ்சாலும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் நீட்டாகவே இருக்குது. இருந்தாலும் படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் இருந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் மேக்கிங்கில் பெட்டராக இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு. ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு போய் பார்க்காம சிம்புதேவன் படம் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா நிறையவே கவர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. படத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டே இல்லை. ஸோ ஃபேமிலியோட நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். அதை தவிர பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஃபுட் டெலிவரிலாம் வச்சு அக்காமலா கப்சி மாதிரி நிறையவே கொஞ்சம் வறுத்து எடுத்திருக்காரு. அதை தவிர பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 1-2ன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வரும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீட்டாகவே பண்ணியிருக்காரு. ஸோ கொடுத்த 2 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒர்த்தபுளாக இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன்,
பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட போய் பார்க்காம நார்மலாக போய் பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு நிறையவே கவர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. படம் தேட்டரில் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ வாய்ப்பு கிடைச்சா ஒன் டைம் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் கொடுத்துருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. என்ன உங்களுக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டு மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.